ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்துள்ளதால் இந்தியாவின் வரி குறைக்கப்படும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்தியாவுடனான புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணியில் அமெரிக்கா மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு கூட்டணியில் மிக முக்கிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதரக செர்ஜியோ கோர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நிகழ்வில் பேசிய டிரம்ப், இந்த வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் நேர்மையான ஒப்பந்தமாக இருக்கும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் இது இதற்கு முன்னர் போடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவுடனான உறவு என்பது நம் நாட்டின் மிகவும் முக்கியமான சர்வதேச உறவுகளில் ஒன்று என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த புதிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதில் புதிதாக பொறுப்பேற்கும் தூதர் செர்ஜியோ கோரின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான தனிப்பட்ட நல்லுறவை பற்றி கூறிய அவர், பிரதமர் மோடியுடன் ஒரு அற்புதமான உறவு உள்ளது. அதை செர்ஜியோ அவருடன் நட்பு பாராட்டுவதன் மூலம் மேலும் பலப்படுத்தி இருக்கிறார் என்று டிரம்ப் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அதிக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ததற்காக அமெரிக்கா விதித்த வர்த்தக தடைகள் குறித்து பேசிய போது அந்த வரிகளை திரும்ப பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். ரஷ்யா எண்ணெயை வாங்குவதால் இந்தியா மீது இப்போது அதிக வரிகள் உள்ளன. ஆனால் அவர்கள் இப்போது ரஷ்ய எண்ணெயை கொள்முதல் செய்வதை வெகுவாக குறைத்துள்ளனர். எனவே நாங்கள் வரிகளை குறைக்கப் போகிறோம். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அவற்றை குறைத்து விடுவோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது 50% வரை வரிகளை அமெரிக்கா விதித்திருந்தது. இந்த பிரச்சனை குறித்து பேசிய டிரம்ப், ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் குறையும் என்று பிரதமர் மோடி தனக்கு உறுதியளித்ததாக கூறினார். இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் அல்லது பிற அரசு தரப்பில் இருந்து இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.